அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு +2 முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். நம்ம இந்த டிஎன்இஏன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் அது ரிலேட்டடான கட் ஆஃப் டீட்டெயில்ஸ், கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துட்டு வராங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஏஐ அண்ட் டிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு 150லேருந்து 160 கட் ஆஃப்க்கு என்ன மாதிரியான கல்லூரிகளில் இடங்கள் கிடைச்சது அப்படின்னு பார்த்துருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய பெற்றோர்கள் அடுத்து கேட்ட விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா 160லேருந்து 170 கட் ஆஃப் வாங்கினவங்களுக்கு என்ன மாதிரியான கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கும், அல்லது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டிக்குமான தகவல்களும் சொல்லுங்கள். எல்லாருமே வெறும் ஜென்ரல் தகவல்கள் மட்டும் சொல்கிறாங்க. ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இது மாதிரி எல்லா கம்யூனிட்டிக்குமான தகவல்கள் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்க இந்த பேஜ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 160லேருந்து 170 கட் ஆஃப்க்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சொல்லக்கூடிய ஏஐடிஎஸ் அப்படிங்கிற பாடப்பிரிவு சம்மந்தப்பட்ட தகவல்கள் கடந்த வருஷம் என்ன கல்லூரியில் இடங்கள் கிடைச்சது அப்படிங்கிறத பார்ப்போம். இல்லை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க காலம் தான் பார்த்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டிக்கு. ஸோ ஓசி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் போன வருஷம் 170.5க்கு 2 கல்லூரிகள் கிடச்சிருக்குது. ஒன்று கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, இன்னொன்று கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிவகங்கையில் சீட்டு கிடச்சிருக்குங்க. 170 கட் ஆஃப்க்கு ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. 169.5க்கு 2 கல்லூரிகள் ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை மற்றும் கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியில் கிடச்சிருக்கு. அடுத்து 169க்கு பார்த்தீங்கன்னா பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜில் கிடச்சிருக்குங்க சென்னையில். அடுத்து 168.5 டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 168ங்கிற கட் ஆஃபுக்கு ஐஎஃப்இடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம் மற்றும் எஸ்ஆர்எம் டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜ் திருச்சிராப்பள்ளியில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 167.5க்கு வேளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டல் ஈரோடில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 167க்கு சென்ட் ஜோசப்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 166 பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் திருநெல்வேலி. 165.5க்கு 4 கல்லூரிகள் இடங்கள் கிடச்சிருக்கு. வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ் விழுப்புரம், நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் மற்றும் கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் இங்கெல்லாம் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 164.4க்கு வேல்டெக் மல்டிடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சவுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை மற்றும் ரோகிணி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கன்னியாகுமரி மாவட்டத்தில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 164க்கு 3 கல்லூரிகள் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு, காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி விருதுநகரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 163க்கு வேல்டெக் ஹைடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சவுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இங்கெல்லாம் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. அடுத்து 162.5க்கு 4 கல்லூரிகள் பாவை இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல், ஸ்ரீசக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி விருதுநகர் மற்றும் அம்ரிதா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 162 நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலமில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 161.5க்கு ஜெருசலேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை பள்ளிக்கரணையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 161ங்கிற கட் ஆஃப்க்கு 3 கல்லூரிகள் லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை, விவேகானந்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஃபார் உமன்ஸ் நாமக்கல், எஸ்ஆர்எம் மதுரை காலேஜ் ஃபார் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகங்கையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 160 கட் ஆஃப்க்கு 3 கல்லூரிகள் முகமது சதக் கேஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செங்கல்பட்டு, விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கரூர், எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டியில் 160லேருந்து 170 கட் ஆஃப்க்கு கடந்த வருஷம் ஏஐடிஎஸ்ங்கிற சீட்டு கிடச்சிருக்குங்க. அடுத்து பிசி கம்யூனிட்டியில் என்ன மாதிரியான கல்லூரிகள் கிடச்சிது அப்படிங்கிற தகவல்களை பார்ப்போங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பிசி கம்யூனிட்டியில் 160லேருந்து 170 கட் ஆஃப்க்கு என்ன மாதிரியான கல்லூரிகள் கிடச்சதுங்கிறத பார்ப்போம். இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 160 கட் ஆஃப்க்கு பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு எஸ்ஆர்எம் டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜ் திருச்சிராப்பள்ளியில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 160.5க்கு பார்த்தீங்கன்னா கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளியில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 161க்கு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அதேமாதிரி அதே 161க்கு கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிவகங்கையில் சீட்டு கிடச்சிருந்திருக்குங்க. இந்த 162க்கு 3 கல்லூரிகள் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 163க்கு ஹிந்துஸ்தான்
இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 166.5க்கு 3 கல்லூரிகள் மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெஸ்தாம்பரம் சென்னை மற்றும் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலமில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 167.5க்கு ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருவள்ளூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 168க்கு பார்த்தீங்கன்னா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரமில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 168.5க்கு மெப்கோஸ்லங்க் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசி விருதுநகரில் சீட்டு கிடச்சிருந்திருக்குங்க. 169க்கு நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டியில் சீட்டு கிடச்சிருக்கு தூத்துக்குடி மாவட்டம். 169.5க்கு 2 கல்லூரிகள் ஒன்று பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் மற்றும் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பொள்ளாச்சி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 170க்கு பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல்லில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. இது பிசி கம்யூனிட்டிக்கான தகவல்கள். அடுத்து பிசி முஸ்லீம் கம்யூனிட்டிக்கான தகவல்களை பார்ப்போங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பிசி முஸ்லீம்னு சொல்லக்கூடிய பிசிஎம் கம்யூனிட்டிக்கான தகவல்கள். இதில் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தேர்ட் காலம் பார்த்துக்கோங்க. 161க்கு எஸ்ஆர்எம் டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜ் திருச்சிராப்பள்ளியில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 161.5க்கு கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிவகங்கையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 162.5க்கு ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 163 வேளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டல் ஈரோடு. அடுத்து 163.5க்கு 2 கல்லூரிகள் ஒன்று பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் திருநெல்வேலி மற்றும் மெப்கோஸ்லங்க் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசி விருதுநகரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 164க்கு 2 கல்லூரிகள் கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் கிடச்சிருந்துருக்குங்க. அடுத்து 164.5க்கு 3 கல்லூரிகள் மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ் விழுப்புரம், சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம் மற்றும் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரமில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 165.5 சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 166க்கு ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 166.5க்கு 2 கல்லூரிகள் சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி மற்றும் கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 167.5க்கு டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 168 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். 168.8க்கு பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை. 169க்கு கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிஐஇடி கோயம்புத்தூர். தென் 170க்கு கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறை ஈரோட்டில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம் கம்யூனிட்டிக்கான தகவல்கள். அடுத்து எம்பிசி கம்யூனிட்டிக்கான தகவல்களை பார்ப்போங்க. 160லேருந்து 170 கட் ஆஃப் ஏஐடிஎஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எம்பிசி கம்யூனிட்டியில் பார்ப்போங்க. 160ங்கிற கட் ஆஃப்க்கு டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பொள்ளாச்சியில் சீட்டு கிடச்சிருக்கு. 162 கட் ஆஃபுக்கு சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலமில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 163க்கு ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெஸ்தாம்பரம் சென்னையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 164க்கு 2 கல்லூரிகள் பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை மற்றும் மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் கோடம்பாக்கம் சென்னையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. அடுத்து 164.5க்கு 2 கல்லூரிகள் என்னென்ன கல்லூரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெப்கோஸ்லங்க் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசி விருதுநகர் மற்றும் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரமில் சீட்டு கிடச்சிருந்திருக்குங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 168.5க்கு 2 கல்லூரிகளில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறை ஈரோடு மற்றும் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வெஸ்தாம்பரம் சென்னையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. இது எம்பிசி கம்யூனிட்டிக்கான தகவல்கள். அடுத்து எஸ்சி கம்யூனிட்டிக்கான தகவல்களை பார்ப்போம். கடந்த வருஷம் எஸ்சி கம்யூனிட்டியில் 160லேருந்து 170 கட் ஆஃப்க்கு ஏஐடிஎஸ் என்னென்ன கல்லூரிகளை மாணவர்கள் தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற தகவல்களை பார்ப்போங்க. ஃபஸ்ட்டு 160க்கு பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை. அடுத்து 161க்கு 2 கல்லூரிகளில் கிடச்சிருந்துருக்குங்க. கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் மற்றும் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 162க்கு ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் போன வருஷம் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. 163.5க்கு சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச் சென்னையில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. 169க்கு ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. இது 160லேருந்து 170 கட் ஆஃப்க்கு போன வருஷம் ஏஐடிஎஸ்ல கிடைச்ச சீட்டோட தகவல்கள். அடுத்து எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு பார்ப்போம்.
கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 163.5 தான் ஃபஸ்ட்டு கட் ஆஃப். கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் போன வருஷம் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. அடுத்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 165.5 சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. அடுத்த கட் ஆஃப் 168.5 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்துருக்கு. அடுத்து 170 கட் ஆஃப்க்கு அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. இது எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு இந்த கட் ஆஃபில் இவ்வளோ மாணவர்கள் மட்டும் தான் போன வருஷம் கல்லூரிகளை தேர்ந்தெடுத்தாங்க, ஏஐடிஎஸ்ங்கிற டிபார்ட்மெண்ட்டை. சரிங்களா. அடுத்து எஸ்டி கம்யூனிட்டிக்கான தகவல்களை கடந்த வருஷம் எஸ்டி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் 160 170 கட் ஆஃபில் ஏஐடிஎஸ் மொத்தம் 2 கட் ஆஃப் மட்டும் தான் மூவ் ஆயிருக்கு. என்னென்ன கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா 161.5 மற்றும் 166.5. போன வருஷம் 161.5க்கு ஏஐடிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கம்யூனிட்டிக்கு பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்திருக்கு. மற்றும் 166.5க்கு அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூரில் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 160 170 கட் ஆஃபுக்கு நம்மளுக்கு ஓவராலாக ஓசி, பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்னு எல்லா கம்யூனிட்டிக்கும் கடந்த வருஷம் என்ன கல்லூரியில் சீட்டு கிடச்சதுங்கிற தகவல்கள் கிட்டத்தட்ட ஒரு 90% இது அப்படியே மேட்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுங்க. ஸோ இந்த வருஷம் நீங்கள் கட் ஆஃப் வாங்கியிருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்லேயே இத்தனை கல்லூரிகளில் வந்து நம்மளுக்கு வந்து சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மேனேஜ்மெண்ட் சீட் தான் போய் சேரணும்னு அவசியம் கிடையாது. கவுன்சிலிங்கில் கிடைக்கக்கூடிய கல்லூரிகளில் போய் எடுத்து நம்ம நல்லா படித்தாலே போதும், கண்டிப்பாக நம்ம பிளேஸ்மெண்ட்ஸோடு வெளியே வரலாம். இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.